சாயந்தரம் பால் கொழுக்கட்டைன்னு ஒன்று செஞ்சோம். அதோடைய விளைவு தான் இப்போ சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இருக்கிற 4 பேருக்கு 4 குடிக்கு மேலே பாத்திரத்தை தேய்ச்சிடுவோம் பழகுது. ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் திரும்பி பின்னாடி பக்கம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிடும். அந்த நேரத்துக்கு மட்டும் நம்ம காஞ்சனாவா இல்லை சந்திரமுகியான்னு தெரியல, அந்தளவுக்கு ஃபேஸ் கொடூரமாக மாறிடுமே. மற்ற நேரத்தில் கூட நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, இந்த பாத்திரம் தேய்க்கும் போது மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். அந்த நேரத்துக்கு நம்மக்கிட்ட யாருன்னா குரலை கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிடுமே. பசங்களுக்கு நைட்டு போல் டிஃபனு இட்லியும் என்னுடைய ஸ்டைலில் வேர்க்கடலை சட்னி தான்ப்பா செஞ்சுருந்தேன். இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னா, கடாயில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 4 பல்லு பூண்டு, 3 வரமிளகா, 2 பச்சை மிளகா, 2 பல்லாரி வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தழை, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் போல் ஜீரகம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நாங்கள் நைட்டில் சாப்பிட்ணுன்றதுனால நான் தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் நல்லா 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு, நிறைய சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். என்னுடைய ஸ்டைலில் மணக்க மணக்க மல்லாட்டை சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.